தூத்துக்குடி செல்வம் சார், நீங்கள் எப்படி பார்க்கீங்க? நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, நிர்வாக உதவியாளர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதாவது அண்ணன் முனைவர் பாட்ஷாட்ட இருந்து நான் கொஞ்சம் முரண்படுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏக்கம் தொடங்கும் பொழுது, அதுவும் விஜய் போன்ற ஒரு திரைப்பட செல்வாக்குள்ள ஒரு நடிகர் ஒரு ஏக்கத்தை தொடங்கியிருக்கிறார். அவர்கிட்ட அண்ணன் முனைவர் பாட்ஷா அவர்கள் சொன்னதை போலயே இளைஞர்கள் அவர்கிட்ட பெருமளவு அவருக்கு ஆதரவாக இருக்காங்க, இளைஞர்கள் பெண்கள் ஆதரவாக இருக்காங்க. அப்போ அந்த கட்சியில் ஏற்கனவே நீண்ட காலம் அவரோடு பயணித்த ரசிகர்கள் அவங்கெல்லாம் என்னென்னு கேட்டால், தங்களுக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கணும், நாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் அல்லது அமைச்சர்கள் ஆகணும்னு எதிர்பார்க்கறது ஒரு இயல்பு தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அதுக்கு நீங்கள் அண்ணன் முனைவர் பாட்ஷா அவர்கள் சொன்னதிலே இருந்து ஒரு இது சொல்கிறேன். 1972 மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை ஆரம்பிக்கும் போது மரியாதைக்குரிய முசிறி புத்தர் அவர்கள் எம்ஜிஆர் மன்றத்தினுடைய, அகில இந்திய எம்ஜிஆர் மன்றத்தினுடைய செயலாளராக இருந்தார். கொஞ்சம் நடக்க சிரமப்படுவார் அவர். ஆனால் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1977 ஆட்சி அமைச்ச உடனே அவருக்கு துணை அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. அவருக்கு நாஞ்சில் வின்சென்ட்டுக்கு, இப்படி ஒரு 6 பேருக்கு துணை, ஆமாம் அது நான் பாராளுமன்ற செயலாளர் சொல்லுவாங்க, ஆனால் துணை அமைச்சர்கள் யார் ஐசரி வேலன் அவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க. அப்போ அப்படி ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட முடியாதான்னு ஒரு எதிர்பார்ப்பு ஏக்கம் இருக்கிறதுல நியாயம் இருக்கு. அதே நேரத்தில் அந்த திரு விஜய் அவர்களை நேற்றைக்கு முன்தினம் அந்த சகோதரி மறிச்சது, அவங்க தூத்துக்குடிக்காரங்க தான், எனக்கு ரொம்ப தெரிஞ்ச குடும்பத்து குழந்தை தான், அஜிதா ஆக்கனல்னு பேர். அவங்க சகோதரர்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஆனால் அவங்க குடும்ப ரீதியாகவே திரு விஜய் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க, எனக்கு நல்லா தெரியும். திரு விஜய் அவர்கள் தூத்துக்குடிக்கு வந்தாங்கன்னா அவங்க வீட்டையே கூட உணவு சாப்பிட்ருக்காங்க, அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அதே நேரத்தில் அந்த சகோதரியை வழிநடத்தக்கூடியவர்கள், அதாவது அந்த நடந்துகிட்ட முறை இருக்கு பாருங்க, அதில் ஒரு கட்சி, ஒரு அரசியல் கட்சி நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க உடனே மறியல் பண்ணாங்கன்னா அவர் விஜய் நின்று குறைந்தபட்சம் கூப்பிட்டு வச்சு பேசுறல் என்ன சார், நிறைய முறை பேசியிருக்காங்க, வீட்டில் உணவருந்தி இருக்காங்க. நெறியாளர் சார், அதான் ஒன்று கேளுங்களேன், அது ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது. திரு விஜய் அவர்கள் தாங்க வீட்டில் உணவு இருந்தவர் நான் மறிக்கிற இடத்துலலாம் நிற்கணும்னு நினைக்கிறது நியாயம் கிடையாது. நேற்றைக்கு கட்சிக்காரர்களை இல்லை, அதில் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திரு விஜய் அவருடைய காருக்கு முன்னால நின்று மறிச்சு தள்ளுறதுல நாகரிகம். தூத்துக்குடி செல்வம் சார், இன்னைக்கு கட்சிக்காரங்களாலேயே சந்திக்க முடியலன்னா நாளைக்கு மக்களால் எப்படி விஜயை இல்ல மன்னிக்கணும். அதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, அவர் திரைப்படத்துறையில மிகுந்த செல்வாக்குள்ளவர். அவர் ஒரு டீ கடையில போய் டீ குடிச்சிட முடியாது, ஒரு ஹோட்டல்ல போய் சாதாரணமாக சாப்பிட முடியாது. அவரோ திரு ரஜினிகாந்தோ செல்வாக்கு உள்ளவர்கள் போயிட முடியாது. அதே நேரத்தில் அந்த சகோதரி வெளியே நின்று தான் வந்திருக்கிறத அடையாளப்படுத்தி கும்பிட்டு அடையாளப்படுத்திட்டு அவரை உள்ள போய் சந்திக்கிறது முயற்சி பண்ணி உள்ள அழைக்கலாம்ல சார், வீட்டுக்கோ இல்ல முதல்ல பேசலாம்ல சார், வர சொல்லுங்க. முதல்ல ஒரு இரிட்டேஷன் ஆயிருது. அதாவது இவங்க ஒரு அடமன்சியா வண்டியை மறிச்சு ஒரு கட்சியினுடைய தலைவர் வராரு சொன்னா ஒதுங்கி வழி விடணும். அதுதான் அந்த கட்சி அந்த கட்சி தலைவரை நேசிக்கிற உண்மையான தொண்டர்கள் அப்படித்தான் செய்வாங்க, வழி விடுவாங்க. தலைவர் வராங்க வழி விடுங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க தன்னுடைய அந்த அதீதமான எதிர்பார்ப்போட வண்டியை போய் முன்னால போய் நின்று மறிச்ச உடனே அவருக்கு எரிச்சல் வரும்ல, இது இயல்பு. அதுக்கு பிறகும் கூட அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்லாம் பேசுறாங்க. அவங்க அதுக்கு மறிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய மோட்டிவ் இல்ல சார். ரொம்ப நேரமா அவங்க காத்திருக்கிறாங்க, சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, அதனால அவங்க முறையிடுறாங்க சார். நீங்க அதை மறிக்கிறாங்க அப்படின்னு. இன்னொரு விஷயம், விஜயை நம்பி இருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. அதுல ஒரு 200 பேருக்கு தான் பொறுப்புகள் கொடுக்க முடியும். அதிகபட்சம் பல்வேறு நிலையில் உள்ள பொறுப்புகள் கொடுத்தா கூட ஒரு 1000 பேர் தான் கொடுக்க முடியும். சரி, அப்ப அந்த பொறுப்புகள் வெளியில இருந்து வரக்கூடியவங்களுக்கு கொடுப்பாங்க, விஜய்க்காகவே விஜயோடய பயணிக்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா? இல்ல, ரெண்டையும் பார்க்கணும். நீங்க ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, கட்டமைப்பு, அதாவது பந்தய குதிரையும் வேண்டும், பந்தய குதிரையை வழிநடத்தக்கூடிய அந்த குதிரையை ஓட்டி செல்லக்கூடியவரும் வேணும். அதனால பந்தய குதிரைகளாக அவருடைய ரசிகர்கள் இருந்தாங்கன்னா அந்த குதிரையை ஓட்டி செல்லக்கூடிய சாரதிகளாக புது ஆட்கள் வருவாங்க. இது இப்போ இல்லை. எம்ஜிஆர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் கூட 1977 பார்த்தீங்கன்னா அவர் கட்சி ஆரம்பித்த உடனே அவர் சாதாரணமாக, மிக சாதாரணமாக, என்னையா மலையாளி சினிமா நடிகன்,
தொப்பிக்காரன் இப்படிலாம் விமர்சனம், கடுமையான விமர்சனங்கள் பண்ணாங்க. ஆனால் அவர் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு யாரை வச்சுக்கிட்டாரு? கேஏகே இருந்தாரு, ராஜாராம் இருந்தாரு, எஸ்டி சோமசுந்தரம் இருந்தாரு. அண்ணாவினுடைய செல்ல பிள்ளைகளாக இருந்த எஸ்டி சோமசுந்தரம், ராஜாராம், அண்ணாவுடன் மிக நெருக்கமாக இருந்த ராஜாராம் போன்ற பழுத்த அனுபவம் உள்ளவங்க எல்லாம், இன்னும் சொல்ல போனா என்னுடைய நினைவு சரியாக இருந்தா ராஜாராம் எல்லாம் வந்து பெரியாருடைய தொண்டர், மிகப்பெரிய அளவுல வந்து அரசியல் அனுபவம் உள்ளவர். இன்னைக்கு காந்தராஜன் சொல்லி தொலைக்காட்சியில் பேசுறாங்களே, அவங்களுடைய உடன்பிறந்த சகோதரர், மூத்த சகோதரர். அதனால இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் இணைச்சுக்கிட்டாங்க. அதே நேரத்தில் முசிறிப்புத்தனை போன்றவர்களையும் ஐஸ்வரிவேலனை போன்ற ரசிகர்களையும் இணைச்சுக்கிட்டார். ஜான் வின்சென்ட் சொல்லி நாகர்கோவில் உள்ளவர், இவங்களையும் இணைச்சுக்கிட்டு, அந்த நாஞ்சில் வின்சென்ட் அவங்களெல்லாம் இணைச்சு அவங்களையும் இவங்களையும் சமமா நடத்தினாங்க. ஆனால் 1977 மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு என்னாச்சுன்னா, ஒரு திருநாவுக்கரசுன்னு ஒரு தலைவர் உருவாயிட்டாரு, KKSSRன்னு ஒரு தலைவர் உருவானாரு. ஆரம்பின்னு சொல்லி அவருடைய நிர்வாகத்தை, சினிமா நிர்வாகத்தை பார்த்து ஆரம்பின்னு ஒரு அவர் வந்து திரைப்பட தயாரிப்பாளராக இருந்தவர் அரசியல் தலைவராக உருமாறிட்டாரு. இப்படி அண்ணன் காளிமுத்து ஏற்கனவே திமுக மிகவும் பயிற்சி பெற்றவர், திமுக எம்எல்ஏவா இருந்து அவர் வந்தார், பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்தாங்க. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசியல் இயக்கம் தொடங்கி இருக்காங்க, அந்த இயக்கம் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகள்ல முனைப்பு காட்டுறாங்க. நீங்க கூட சொன்னீங்க, அவங்க அண்ணன் கூட முனைவர் பாட்சி அண்ணன் கூட சொன்னாங்க, அவர் வந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியில எல்லாரும் இணையணும்னு சொன்னாங்க. நான் அதுல கொஞ்சம் முரண்படுறேன். ஏன்னு கேட்டா, அவர் முதலமைச்சர் வேட்பாளர் சார். முதலமைச்சர் வேட்பாளர் வந்து அவர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர் ஏத்துக்கிடுவாருங்கிறதுக்கு நீங்க வந்து நம்ம சொல்ல முடியாது. இல்ல, அதுக்கு முன்னாடி கட்டமைப்புங்கிற இடத்துல வெளியில இருந்து வரக்கூடியவங்க, சிடிஆர் நிர்மல்குமாரா இருக்கட்டும், ஆதவர்ஜுனாவா இருக்கட்டும், செங்கோட்டையனா இருக்கட்டும், இந்த எல்லாருக்கும் கொடுக்கிற அந்த முக்கியத்துவம் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் அவரோடு பயணித்தவர்களுக்கும் என்ன முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க? கோபாலகிருஷ்ணன் புஷ்யானந்த்னு சொல்லி அவரோடு நீண்ட காலம் பயணிக்கிறவர் தான் இன்னைக்கும் பொதுச் செயலாளர். அதை நீங்க நல்லா கவனிக்கணும். விஜய்க்கு அடுத்த இடத்துல இன்னைக்கு இருக்கிறவர் புஷ்யானந்துங்கிறவர் தான். நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணு கேளுங்களேன், விஜய் அவர்கள் இன்னைக்கு யார் நாளை வெற்றி பெற போறாங்க, யார் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது இல்லை. அண்ணன் முனைவர் பாட்சாவுடைய கருத்தோடு நான் ஒன்றில் ஒத்து போவேன். திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதில் எனக்கு இருவேறு கருத்து கிடையாது. அதுல நான் வந்து முழுக்க திமுக ஆட்சி குடும்ப ஆட்சி, அத்துமீறல்களை, அதிகார அத்துமீறல்களை செய்யக்கூடிய ஆட்சி அகற்றப்படணுங்கிறதுல மாறுபட்ட கருத்து இல்லை. அதே மாதிரி இப்போ இதுவரை 16 இணைந்து போகணுங்கிற மனசும் விஜய்க்கு இல்ல. சரி, ஏற்கனவே வாக்கு வங்கி அதிமுக இருக்கிறாங்க. நீங்க ஒரே ஒரு விஷயம் கேளுங்களேன், 1980 திமுக காங்கிரஸ் கூட்டணி எந்த நம்பிக்கையிலன்னு கேட்டீங்கன்னா, 1980 நாடாளுமன்ற தேர்தலில் 38 இடங்கள்ல 36 இடம் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சது. அப்ப HN பகுகுணா அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் நீண்ட மிகப்பெரிய சிரமத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் சார். இப்போ திமுகவும் அதிமுக ஒரு ஃபார்முலா பண்ணும், மற்ற கட்சியில இருந்து வரக்கூடியவங்களுக்கு முக்கியமான உயர்ந்த பதவிகள், அதே ஃபார்முலாவை தான் தாவேக்காவும் எடுத்திருக்காங்களா? செந்தில் பாலாஜில இருந்து நீங்க எல்லாரையும் எடுத்துக்கலாம், KKSR ராமச்சந்திரன் வரைக்கும் மற்ற கட்சியில இருந்து வந்தவங்க தானே இன்னைக்கு முக்கியத்துவமா இருக்காங்க. அதாவது வெட்டி வா என்றால் கட்டி வருகிறவனும் வேணும், அதான் வேண்டும். அதாவது வெட்டி வா என்றால் கட்டி வருகிற காளைகளும் வேணும். அதே நேரத்தில் ஏற்கிறவங்களும் இப்படி இந்த வழியில் போன்னு சொல்லி டைரக்ட் பண்ணக்கூடியவங்களும் வழிகாட்டக்கூடியவர்களும் வேணும். இதனால நீங்க வந்து அடுத்த இயக்கத்திலிருந்து வர்றவங்களுக்கு நீங்க பதவியை கொடுக்க கூடாது, முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுங்கிற ரெண்டும் வேண்டும். நான் ஒரே ஒரு செய்தியோடு முடிச்சிடறேன். 1980 38 இடத்துல ஜெயிச்ச உடனே கலைஞருக்கு மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு பெரிய ஜனநாயகவாதின்னு சொல்லக்கூடிய திமுக என்ன செஞ்சாங்க தெரியுமா? HN பகுகுணா அகில இந்திய தலைவர் அம்மையார் இந்திரா காந்தி பிரதமர் பதவி ஏற்கிறார்கள். அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க உட்கார்ந்து ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சியை, பெரும்பான்மை ஆட்சியை, ஜனநாயகத்தினுடைய கழுத்தை நெறித்து எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சிட்டு தான் இங்க வந்தாரு தமிழ்நாட்டுக்கு. அதனால வந்த பிறகு என்னாச்சு, எம்ஜிஆர் அவர்கள்ட்ட கூட்டணி சேர்றது கூட தயாரா இல்லை. அப்பதான் குமரி அனந்தனும் பல நெடுமாறன் அவர்களும் ரெண்டு பேருமே, ஒருத்தர் காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ், ஒருத்தர் காமராஜ் காங்கிரஸ் ஆரம்பிச்சாங்க. ரெண்டு பேருக்கு ஆளுக்கு 5 சீட்டு கொடுத்தாரு. அந்த 5 ஜெயிச்சது. ஐயா குமரி அனந்தன் வந்து திருவத்தியூர்ல ஜெயிச்சாரு, எம்ஜிஆர் பல நெடுமாறன் மதுரையில ஜெயிச்சாரு, பொன்னம்மாள் AS பொன்னம்மாள் அவங்க எல்லாம் ஜெயிச்சாங்க. அதனால எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, அரசியல்ல வந்து அதிசயங்கள். இதுவரை 16 சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு.
இப்ப நடக்க போற 2026 நடக்க போற தேர்தல் 17வது சட்டமன்றத்துக்கான தேர்தல். சுதந்திரத்துக்கு பிறகு நடக்க போகிற 17வது தேர்தல். இந்த 17வது தேர்தல் இந்த 16 தேர்தல்களை விட விசித்திரமா இருக்கும். நீங்க ஆச்சரியமும் அதிசயமும் அதிர்வுகளும் கூட இருக்கும், கேள்விகள் இருக்கும். நீங்க இன்னொன்னு சொன்னாங்க, 1967 பெருந்தலைவர் காமராஜரை தோக்கடிச்சு இந்த நாட்டு மக்கள் மிகப்பெரிய தவறு செஞ்சாங்க. ஆனால் கலைஞருடைய ராஜதந்திரம் என்ன தெரியுமா? 1972 நடக்க வேண்டிய தேர்தலில் அம்மையார் இந்திரா காந்தியோடு அன்றைக்கு காங்கிரஸ் சிண்டிகேட் பிரிஞ்சிருந்தது. பெருந்தலைவர் காமராஜரை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக கலைஞரை கையில் எடுத்து 72 நடக்க வேண்டிய சட்டமன்ற தேர்தலை 71 நாடாளுமன்ற தேர்தலோடு கலைஞர் வச்சாரு. இதை 72 வச்சிருந்தா, எம்ஜிஆர் வெளியே போன பிறகு வச்சிருந்தா திமுக அன்றைக்கே தோற்று போயிருக்கும். பெருந்தலைவர் காமராஜர் மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருப்பாரு. இதனால இந்த அரசியல்ல சில அதிர்வுகள், ராஜதந்திரங்கள், அதுதான் கலைஞர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எல்லாரும் விஷத்தை கொடுத்து பயன்படுத்துவாங்க. கலைஞர் வெள்ளத்தை கொடுத்து வெள்ளத்தை விஷமாக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர் கலைஞர் சொல்லுவாங்க, ராஜதந்திரின்னு சொல்லுவாங்க. அதனால எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, சில நேரங்களில் ராஜதந்திரங்கள் வெற்றி பெற்றுவிடும், நல்லவர்களும் தோற்று போவாங்க. விவாதம் தொடர்பாக நம்ம எக்ஸ்தலத்தில் முன்வைத்திருந்த கேள்வி, தாவேக்காவை வலுப்படுத்த விஜய் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தோம். மக்கள் என்ன பதிலளித்திருக்காங்க பார்த்துடலாம். வலுவான நிர்வாகிகள் தேர்வு அப்படின்னு 56% பேரும், எளிய அணுகுமுறை மூலம் என 27% பேரும், தொண்டர்களை வலுப்படுத்தி என 17% பேரும் வாக்களித்திருக்கிறாங்க. அதே கேள்வியை யூடியூப் பக்கத்தில் முன்வைத்திருந்தோம். அதற்கு வலுவான நிர்வாகிகள் நியமிப்பதன் மூலம் என 67% பேரும், எளிய அணுகுமுறை என 21% பேரும், தொண்டர்களை வலுப்படுத்தி என 12% பேரும் வாக்களித்திருக்கிறாங்க. அதாவது அரசியல் பாருங்க, அதிசயங்கள் நடக்கிற ஆண்டு நான் ஏற்கனவே 2026 நடக்கும்னு சொன்னேன். இதுல ஒரே ஒரு விஷயம் கேட்டா, திரு விஜய் அவர்களை நம்பி இன்னும் கூட்டணி இன்னும் கூட தேர்தல் மேகம் அப்படியே கலைஞர்ல தேர்தல் மேகம் சூழ்ந்து இருக்கிறது, இன்னும் தெளிவடையல. வானம் இன்னும் மேகமூட்டமாகத்தான் இருக்கு. இன்னும் பாருங்க, ஜனவரி மாசம் இறுதி வாக்கில் திரு விஜய் அவர்கள், ரொம்ப சுருக்கமா முடிச்சிடறேன், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக அல்லது திரு மு.க. ஸ்டாலினுக்கு மாற்றாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்க்கவில்லை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதற்கோ அல்லது அதிமுகவினுடைய எம்ஜிஆர் காலத்து தொண்டர்கள் அல்லது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய தொண்டர்களை ஒருங்கிணைத்து போவதற்கோ அவருக்கும் அந்த இது இல்லை, கிடையாது. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி கூட அடுத்த கூட்டணி கட்சிக்காக தன்னுடைய கட்சியை வளர்த்த திரு அண்ணாமலை அவர்களை பணி கொடுத்தது, நிராகரித்தது, புறக்கணித்தது. நான் சொல்றேன் சார், கேளுங்க, அது நடக்க போகுது. இன்னும் கூட ஒண்ணு கேளுங்க, புதிய வரவுகள் பதிவு செய்யல. கேளுங்க சார், நான் சொல்றேன் தூத்துக்குடி செல்வம் சார், என்னுடைய நிகழ்ச்சியின் கருத்தை நான் சொல்லல. அவர் சொல்லாம நம்ம பேச அண்ணாமலை அவர்களை அறிந்தவன் என்கிற முறையில் சொல்கிறேன். அண்ணாமலை சொன்னார், இன்னும் கூட புதிய அரசியல் அதிர்வுகள் ஏற்பட போகுது, புதிய கூட்டணிகள் ஏற்பட போகுது. நாம் தமிழர் கட்சியை சார்ந்த திரு சீமான் அலட்சியப்படுத்தப்பட முடியாதவர், நிராகரிக்க முடியாதவர். அதனால திமுகவுக்கு மாற்றாக ஒரு வலுவான அமைப்பு ஏற்படும். நன்றி.